Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக. அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்து செய்கிறோம் இல்லை, நல்ல உணவு வாங்கி கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், நல்ல ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிறோம், நல்ல திருமணத்துக்கு பாருங்கள், நல்ல ஏதோ ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு இல்லை, நல்ல மாப்பிள்ளையோ நல்ல மருமகளை நம்ம என்ன பண்ணுறோம், தேடி அந்த பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துக்கிறோம். அப்போது நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம ரொம்ப கன்சர்னாக இருக்கிறோம் இல்லையா? ஸோ என்ன தான் சேர்த்து வச்சாலும், என்னதான் படிப்பு கொடுத்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கலை அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ குடும்பமாக, சரிங்களா, நம்ம குடும்பமாக இணைந்து, நம்ம எல்லாரும் இணைந்து அவர்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சரிங்களா? எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க, சரியா? அந்த எந்த எக்ஸாம் எழுதினாலும், அது கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் பாஸ் பண்ண நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு ஞானமும் கீழ்ப்படிதலும் சமாதானமும் நல்ல ஒழுக்கமும் அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஸோ ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல மன்றாட போகிறோம். யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக. ரெடியா இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஓகே, என்னப்பா ஜெபம் பண்ணலாமா? ரெடியா? ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நீங்க ரெடியா? ஆமா, உங்களுக்காக தான். வாங்க ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகும் ஈவு என்று சொல்லுகிறது. It is thy gifts, Lord my Father God. ஆண்டவரே, children are heritage, Lord my Father God. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு பார்த்து செய்கிறோம். ஒரு Dress வாங்குறதாலும், உணவு வாங்குறதாலும், எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு இந்த இடத்துல போனா நல்லா இருக்கும், இந்த பிள்ளைக்கு கிளாஸ் நல்லா இருக்கும், Dress நல்லா இருக்கும், ஷூ முதல் கொண்டு நாங்க பார்த்து செய்கிறோம். அப்பா, நாங்கள் இப்பொழுது எங்க பிள்ளைகளுக்காக, எங்க பேர பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர், எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அருளும் ஐயா. எங்க பிள்ளைகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்களாக. சகல பாதுகாப்புக்குள்ள இருக்கட்டும் ஐயா. என் தேவன் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல, காலேஜோ, வேலை ஸ்தலத்திலயோ, அப்பா, எந்த இடத்துலயும் அவர்கள் விரோதமா எழும்புகிற ஆண்டவர் எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், எல்லா மந்திர தந்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தர் நீரே இப்பொழுது மனுஷர் தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவானவருக்கு மனுஷர் தயவு உண்டாச்சு, அதே வண்ணமாக எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மனுஷர் தயவு உண்டாகட்டும். ஏசப்பா, உங்களுக்கே மனுஷர் தயவு ஏசப்பா, உங்களுக்கே மனுஷர் தயவு தேவையா இருக்கிற பட்சத்துல எங்க பிள்ளைகளுக்கு மனுஷர் தயவு வேணுமே. அப்பா, வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே மேல் அதிகாரியுடைய கண்கள்ல தயவு, காலேஜ்ல ஆண்டவரே ப்ரொஃபசர்ஸ் கண்கள்ல தயவு, ஸ்கூல் படிக்கிற இடங்கள்ல, ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ஸ், பிரின்சிபல், டீச்சர்ஸ் கண்கள்ல தயவு. கர்த்தர் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. நண்பர் கண்கள்ல தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. நண்பர்களுக்குள்ள பொறாமை வரக்கூடாது, கூட வேலை செய்கிறவர்களுக்கு பொறாமை வரக்கூடாது. வன்கண்கள், எரிச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் மாறுவதாக. எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கையில ஒப்புவிக்கிறோம், எங்க பிள்ளைகளை கையில ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அப்பா, எங்க பிள்ளைகள் நன்றாய் படிக்கட்டும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். அப்பா, டீச்சர் சொல்றாங்களே, நல்லா படிச்சுட்டு இருந்தா இப்ப படிக்க மாட்டேன்றான், இவன் படிக்கவே மாட்டேன்றான், ரொம்ப டாக்கட்டிவ்னு சொல்றான். ஆண்டவரே, இவன் சரியா பேச மாட்டான், பேச்சு வரல, உங்க பிள்ளை ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, அப்பா, இந்த மாதிரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹைப்பரா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைப்பா ரட்சி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க ஐயா. என் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க ஐயா. பேச்சு வராத பிள்ளைகள் நல்லா வாயை திறந்து பேசுவார்களாக. அவர்கள் நாவை தொடும், அவர்கள் வாயை திறந்து பேசட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, படிப்புல ஞானத்துல குறை உள்ளவரா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே படிப்பின் ஞானத்தை கர்த்தர் தருவீராக. நன்றாய் படித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார்கள். அப்பா, 10th +1 +2 எக்ஸாம்ஸ் எழுதுற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தயவு தாங்கப்பா.
டீச்சர்ஸ் எல்லாம் சில பேர் ஓரம் கட்டி இருப்பாங்க, இதெல்லாம் படிக்காதுன்னு சொல்லி, இதெல்லாம் தேராதுன்னு சொல்லி. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு முதல் கல்லா ஆயிற்றது போல கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, படிக்கிற பொறுப்பை தாங்க, படிக்கிற உணர்வை தாங்க. ஏசப்பா தந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார்கள். உங்களுடைய பார்வையில யாரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல அப்பா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தார்களும். நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண நல்ல வேலை கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டியார்களும். திருமணத்துக்காய் நிக்கிற பிள்ளைகள் நல்ல கணவனை நல்ல மனைவியை கொடுப்பீராக. அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நாங்கள் ஒரு மனமாய் ஜெபித்து இருக்கிறோம். எங்கள் ஜெபத்தின்படியே நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம், நம்ம இணைந்து ஜெபித்து இருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க, தேவனால் போதிக்கப்பட்டிருக்க போறாங்க. நம்ம அதை பார்க்க போறோம். ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர். ஆமென். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.